ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தமிழ் குரல் அண்ட் வெல்கம் டு. பொதுவாக நாம் ஒரு படம் பார்க்க போகிற படம் என்ன ஜானருங்கிறத ஃபர்ஸ்ட் நாம் தெரிஞ்சுப்போம். அப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்த ஜானரை பொறுத்து அந்த படம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு அசம்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜானரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். தட்ஸ் வாய் நம்ம சினிமாவை ஜானர் பேசிஸில் கேட்டகரைஸ் பண்ணுறோம். சினிமாவோட ஜானர் பேசிக்காக 3 டைப். அது லவ், ஆக்ஷன், ட்ராமா. நம்ம இந்தியன் சினிமாவில் இந்த 3 தான் மேக்சிமம் யூஸ் பண்ணப்பட்ட ஜானர். நம்ம தமிழோட சங்க இலக்கியமும் 2 ஜானர்ஸை பேஸ் பண்ணுது, காதலும் வீரமும். அண்ட் முத்தமிழோட 3வது தமிழ் நாடகம். ஸோ கல்ச்சுரலாகவே இந்த 3 ஜானர்ஸ்க்குமே நாம் பழக்கப்பட்டவங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வர படங்கள் மேக்சிமம் இந்த 3 ஜானர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஹாலிவுட், பிரெஞ்சு, கொரியன், ஈரான் போன்ற உலக நாடுகளில் எடுக்கப்படுற படங்களை நம்ம மக்களும் சினிமா சார்ந்த மனிதர்களும் பார்க்கும்போது நம்ம ஊர்ல படங்கள் எடுக்கிற விதமும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அது மூலமா பலவிதமான ஜானர்ஸ்லயும் படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம தமிழ் சினிமா நல்லா பெர்ஃபார்மும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்யூஷுவல் ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பை தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஜானர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று சைஃபை. இதோட ஃபுல் ஃபார்ம் சயின்ஸ் ஃபிக்ஷன். அறிவியலையும் கற்பனையும் ஒன்று சேர்த்து உருவாக்கப்படுற கதைகளும் படங்களும் இந்த ஜானருக்குள்ள அடங்கும். சைஃபைங்கிற பேரை கேட்டோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர படம் எந்திரன். முன்னாடி சொன்ன லவ், ஆக்ஷன், ட்ராமா இந்த 3 ஜானரையும் மிக்ஸ் பண்ணி சைஃபையோட மெர்ஜ் பண்ணி இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் அண்ட் பர்ஃபெக்டா எடுக்கப்பட்ட படம் தான் எந்திரன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் நாளை, மாற்றான், மாயவன், 24, 7ஆம் அறிவுன்னு நிறைய படங்கள் இருக்கு. அடுத்த ஜானர் ரஷோமான் எஃபெக்ட். இந்த ரஷோமான் எஃபெக்ட்ங்கிறது ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தை வேற இடத்துல இருந்து வேற டைம் லைன்ல வேற மனிதர்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல தெரியும். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுங்கிறது அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களுக்கு தான் தெரியும். இதை ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்னா கிரியேட் பண்ணி வந்த முதல் படம் தான் ரஷோமான். அதனாலே இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவை ரஷோமான் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இந்த ஸ்டைல்ல நம்ம தமிழ்ல முதல்ல வந்த படம் அந்த நாள். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோவான சிவாஜி கணேசன் துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்துருவாரு. அண்ட் அவர் யாரு கொண்டுன்னு கண்டுபிடிக்கிறதா படத்தோட பிளாட். அண்ட் இந்த படத்துல பாட்டே கிடையாது, நல்லா இருக்கும், டைமர் தான் போய் பாருங்க. நம்ம கமல்ஹாசன் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்ல வந்த விரும்மாண்டி, அப்புறம் எஸ்.ஜே. சூர்யா நடிச்ச பதந்தி வெப் சீரிஸ், இது 2மே ரஷோமான் எஃபெக்ட்ல வந்த படம் தான். 3வது சூப்பர் நேச்சுரல். இந்த லிஸ்ட்ல நம்ம தமிழ் சினிமால ரிலீஸ் ஆன எல்லா பேய் படத்தையும் சேர்க்கலாம், ஆனா அது கரெக்டா இருக்காது. இந்த ஜெனருக்கு ஏற்ற மாதிரி தமிழ்ல ப்ராப்பரா வந்த படமா நான் பாக்குறது மரகத நாணயம், அந்தகாரம், யாவரும் நலம், ஈரம் அண்ட் ஜீரோ. இதுல ஜீரோ படத்தை அவ்வளவா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. செம கான்செப்ட் அண்ட் செம மேக்கிங், நல்லா இருக்கும், பாருங்க. அண்ட் கடைசியா ஜாம்பி அபோகலிப்ஸ். இந்த ஜானல்ல படங்கள் ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கு, விரல் விட்டு எண்ணிடலாம். மிருகன், ஜாம்பி அண்ட் பல்ல படமா பார்த்துக்க. இதுல மிருகன் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் டெம்பிள் மங்கேஷோட வீடியோ பார்த்து பழகினவங்களுக்கு பல்ல படமா பார்த்துக்க படம் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இல்ல விட்டு போன சொல்லாத சில ஜானர்ஸ் இருக்கு, அதை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோல பார்க்கலாம். அடுத்து வர வீடியோல சைஃபையோட சப்ஜானர்ஸான டைம் லூப், டைம் டிராவல், ஸ்பேஸ் ஒப்பேரான்னு இன்னும் இருக்கிற பல சப்ஜானர்ஸை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித்